ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் நெட்வொர்க். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான பேப்பர் கிராஃப்ட் பார்க்க போகிறோம். இந்த கிராஃப்ட்காக 8.5 × 8.5 சென்டிமீட்டரில் நான் பேப்பர்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பேப்பரை அப்படியே நான் பாதியாக மடிக்கிறேன், அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இன்னொரு முறை நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த பேப்பரை அகெயின் நம்ம இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரை நான் இது வரைக்கும் 4 தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த பேப்பரை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறேன், அதாவது நான் கை வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும், ஈக்குவலாக ஈவனாக இருக்கும் எல்லா சைடும். இப்போ நான் லாஸ்ட்டாக 5வது ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 கார்னர்ஸில் கட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி. அப்போ ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதை நான் 2 பக்கம் கட் பண்ணிட்ட பிறகு சென்டரில் ஒரு சின்ன கட் மாதிரி கொடுக்குறேன். இந்த கட்டு எதுக்கு இந்த பேப்பரில் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அடுத்து இந்த பேப்பர்ஸை கேர்ள் பண்ணோம். அப்போ அது கிழிஞ்சிடாது இருக்கணும்னாக்கா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணோன்னா தான் அது கிழியாது நம்ம கேர்ள் பண்ண முடியும். அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ நான் இதை அன்ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதை பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கா. இப்போ நாம் ஒரு கம்ப்ளீட் ஃப்ளவர் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம 6 பேப்பர்ஸ் கட் பண்ணி வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கேர்ள் பண்ணி விடலாம். எப்போவும் நம்ம பெட்டல்ஸை கேர்ள் பண்ணும்போது ரொம்ப வேகமாகவோ இல்லை அழுத்தியோ நம்ம கேர்ள் பண்ணக்கூடாது, இல்லைன்னா எல்லா பெட்டல்ஸும் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இதை ஹேண்டில் பண்ணோம். இப்போது ஒரு பெட்டல்ஸாக நம்ம ஒட்ட ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பெட்டலையும் செகண்ட் பெட்டலையும் டைரெக்ஷன் ஆப்போசிட்டாக ஒட்டுறேன். இந்த மாதிரி ஒட்டும் போது நம்மளோட ஃப்ளவர் பார்க்கறதுக்கு இன்னும் நேச்சுரலாக தெரியும். நான் இப்போது 3rd ஃப்ளவர் ஒட்ட போகிறேன். இந்த 3rd ஃப்ளவருக்கு நான் 2 பெட்டல்ஸை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணதை ஜாயின் பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். இப்போ நம்ம 3 ஃப்ளவர்ஸ் ஒட்டியாச்சு. இப்போ 4th ஃப்ளவரில் நம்ம 3 பெட்டல்ஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5வது ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவரில் நான் 4 பெட்டல்ஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவரையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். நான் 6வது ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இதில் நான் 5 பெட்டல்ஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவரையும் அதே மாதிரி நம்ம க்ளூ வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம 6 ஃப்ளவர்ஸையும் கட் பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வேஸ்ட்டாக கட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம்ல அந்த பெட்டல்ஸ் எல்லாம், இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நான் உள்ள இன்டீரியர் பெட்டல்ஸாக கம் போட்டு ஒட்டிடுறேன். நம்ம அதை கோன் மாதிரி பண்ணுறோம்ல, அப்போ அந்த எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுனாக்கா அதை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதை கம் போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் அது ஈக்குவலாக தெரியும். நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டெம் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் சும்மா ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அப்படியே ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் கம் பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ ஒரு குச்சி மாதிரி ஒரு ஸ்டெம் மாதிரி நமக்கு கிடைக்கும்.
இந்த ஸ்டெம்மை வந்து அப்படியே நம்ம ஃப்ளவர் ஹோல்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஒட்டிடுறேன் ஃப்ளவரோடு சேர்த்து. நான் இந்த ஸ்டெம்மை கவர் பண்ணுறதுக்காக ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சி அதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் வந்து ஒரு ஓட்டை போட போகிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வழியாக நம்ம ஸ்டெம்மை விட்டு நம்ம ஒட்டணும் பார்த்தீங்களா, அதை வந்து கவர் பண்ணிடலாம். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த லீஃப்லேயும் கொஞ்சம் கம் போட்டு நான் நல்லா ஒட்டிட்டேன்னா இந்த ஃப்ளவர் வந்து இப்போ ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, இன்னைக்கான கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.